வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம திருக்க மீன் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. முள்ளெல்லாம் எதுவும் இருக்காது. குழந்தைங்களுக்கும் நம்ம நல்லா நிறைய கொடுக்கலாம். இந்த மீனில் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இந்த மீன் வறுவலில் பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு, வெங்காயம், தேங்காய் பால்லாம் ஊற்றி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நல்லா ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மீன் வறுவல். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மீன் வறுவல் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க இந்த மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மீன் வறுவல் செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு திருக்க மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த திருக்க மீனில் பார்த்திங்கன்னா மேலாப்பில் ஒரு அழுத்தமான தோல் பகுதி இருக்கும். அந்த தோல் பகுதியை எடுத்துகிட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களால் எடுக்க முடியல அப்படின்னாக்கா கடையில் வாங்கும் போதே அவங்கள்ட்ட எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் கடையில் மீன் வெட்டி தரவங்க நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. தோலை எடுத்துகிட்டு செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தாப்பில் கலந்து விடுங்க. எல்லா மீனையும் நல்லா இந்த உப்பு காரம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். இதே போல் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுட்டு வறுவல் செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீன் நல்லா ஊறட்டும். அதுக்கிடையில் நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மீன் வறுவல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது இந்த மீன் வறுவல் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சேர்க்குறீங்களோ அதை சேர்த்து செஞ்சுக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் உள்ளது கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு 30 பூண்டு பல் நல்லா பொடுசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மீன் வறுவலுக்கு பூண்டு அதிகமாக சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 30 பல்கிட்ட உரித்து நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வதங்க வேணாம், லைட்டாக வதங்கி வந்ததுன்னா போதும். நம்ம திரும்ப மீனோட சேர்த்து இது வறுபடுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினுச்சுன்னா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஜாமான் சேர்த்துக்குவோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் மீன் பெசரி ஊற வைக்கும் போது. இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதே போல் பார்த்திங்கன்னா மீனில் ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இது போல் ஒரு 2 செகண்ட் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஊற வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்குவோம். கட்டாயம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுவல் செய்யுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஊற வச்சுட்டு இந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் ரெடி பண்ணங்காட்டியுமே அது நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா ஒத்தாப்பில் திருப்பி விட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. தேங்காய் பாலில் வேக வைக்கும் போது டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நல்லா இப்போ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கலந்து விடுங்க. தேங்காய் பால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க, அதிகமான அளவு சேர்த்துற வேண்டியில. திக்கான தேங்காய் பாலை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக வைப்போம். தேங்காய் பால் எதுக்கு கம்மியாக சேர்க்க சொல்கிறேன் அப்படின்னாக்கா மீன்லேருந்து வேற தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா நம்ம ஊற்றின தேங்காய் பால், மீன்லேருந்து தண்ணி எல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். மீன் நல்லா இந்த அளவுக்கு திக்காக வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. வறுவலுக்கு எப்போதுமே டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கும் போது நல்லா அடியிலேருந்து இது போல் கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் மீன் வறுவல் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் மொறுன்னு வேணுனாலும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை இந்த அளவுக்கே உங்களுக்கு போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் இறக்கிக்கலாம். கடைசியாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்து ரொம்ப நாளைக்கு கிளறி விட வேண்டாம், ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க போதும். அதே நாளைக்கு நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா லைட்டாக கசப்புத்தன்மை ஏறிடும். அதனால் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம்னா போதும். நம்மளோட மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த மீன் வறுவல். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், பூண்டு, தேங்காய் பால் இது எல்லாம் நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட் கொடுத்து செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மீன் வறுவல். நான் இன்றைக்கி செஞ்சு காட்டினது போல் சொன்ன அளவுகளோடு இந்த மீன் வறுவலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.